உயிர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி தான் பறக்கிறோம். ஆனால் நீ செய்கிற தொழில் தான் எப்படியோ, நீ செய்கிற முயற்சி எப்படியோ அப்படித்தான் ஆக முடியும் என்பதுதான் அவருடைய வெற்றிக்கு ஒரு காரணம். அவருடைய இந்த வெற்றி பயணத்திற்கு உலகம் பூரா போயிருக்காரு. வெஸ்ட் வெர்ஜீனியா பல்கலைக்கழகத்துல முதல்ல ஒரு முனைவர் பட்டம் பெற்றிருக்காரு. இப்போ நியூயார்க் பல்கலைக்கழகத்துல அவருக்கு ஹானரரி டாக்டரேட் கல்விக்காக அவருக்கு கொடுத்தது. எஜுகேஷன் ப்ரமோஷன் சொசைட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பை வச்சிருக்காரு. அதுல அவர் சொல்றதெல்லாம் 3 விஷயம் தான். அவருடைய வாழ்க்கை 3 விஷயம்: லீடர்ஷிப், தி எஜுகேஷன் and the builder, institution builder. இந்த 3ஐயும் அவர் பண்ணி உலகத்தை காட்டிட்டாரு. இந்த விஐடி தெரியாதது யாரும் இருக்க முடியாது. ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்கள் படிச்சு சாதாரண 1800 ஸ்டூடெண்ட் ஆரம்பிச்சு 1,50,000 ஸ்டூடெண்ட் படிக்கிற மாதிரி ஒரு பல்கலைக்கழகத்தை 4 இடத்துல பண்ணியிருக்கேன். அவர் நம்ம கூட பங்கேற்று நம்மளை எல்லாம் ஒரு கௌரவிச்சுட்டாரு. நம்ம கௌரவம் நம்மளுக்கு அவர் பண்ணது நம்மளுக்கு பெரிய கௌரவம். என்ஜிபிக்கு அவர் செய்த பெரிய கௌரவம். நாங்க அமெரிக்காவில் இருந்த போதும் நாங்க அவர் எங்களுடைய துணைவர் பொதுசாக வந்திருக்காங்க. சென்று பாலசுப்ரமணியம் வந்திருக்காங்க. நாங்கெல்லாம் சேர்ந்து தமிழுக்கு ஏதாவது பண்ணணும். அதுக்காக தான் உலக தமிழ் பண்பாட்டு மையத்தை இந்த 10-12 வருஷமா நடத்திட்டு இருக்கோம். அதுக்கு காரணமே நாம ஏதாவது இந்த நாட்டுக்கு செய்யணும், தமிழுக்கு ஏதாவது செய்யணும். தமிழ் மெல்ல இதை சாகும் என்ற வார்த்தையே இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நம்ம பிஐடி சான்சலரும் தமிழ் இயக்கத்தை அமைச்சிருக்காங்க. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த அருமையான சந்திப்பு கொடுத்த நமது அந்த விஐபி அமைப்பாளர்களுக்கும் அவருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் உங்கள் சார்பாக நன்றியை உங்களிடத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.